மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கும் ஒரு விளக்கேத்தி எதிர்காலத்தையும் பிரகாசமாக வைத்திருக்கிறார் எனும் பொழுது இது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தகுந்த, நிச்சயமாக இது போன்று மற்ற இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மாவாக டாக்டர் மணிமாறன் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது தொழுநோயாளிகளின் வாழ்க்கையை அவர் குடும்பத்தனம் விட்டுட்டு மருமக, பெத்த பிள்ளைங்க, இல்லைன்னா மனைவி, இதெல்லாம் இல்லாமல் ஆதரவற்று இங்கே சன்னியாசியாக இருந்த ஒரு வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் இங்கே சன்னியாசியாக பல வருடங்கள் இருந்துவிட்டு அவர்கள் இறந்து போகும் பொழுது அவர்களை தக்க மரியாதையோடு அவ்வளவு செலவு பண்ணி பூக்கள், மாலை எல்லாமே அவரே டாக்டர் மணிமாறனே செலவு பண்ணி நல்லடக்கம் செய்திருக்கிறார். இதில் எனக்கு குறிப்பிடும்படியாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு வருடத்தில் ஒரு பையனும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இங்க பக்கத்துல ஆர்னி அதோடைய அரசு மருத்துவமனை குப்பை தொட்டியில அந்த குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை அந்த குப்பை தொட்டியில இறந்து போச்சு. அந்த ஆர்னி மருத்துவமனைக்காரவங்க அந்த குழந்தைய திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த மருத்துவர்கள் அதை பார்த்துட்டு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி டாக்டர் மணிமாறனுக்கு கால் பண்ணி அதை நல்லடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க. டாக்டர் மணிமாறன் அந்த குழந்தையை பெற்றவுடன் அவர் செய்த முதல் விஷயம் என்னவென்றால், அந்த குழந்தையை தத்தெடுக்கிற ப்ராசஸ் பண்ணாரு. லீகலி, சட்டப்படி அந்த குழந்தையை தன் மகளாக தத்தெடுக்கிற ப்ராசஸை பண்ணி அதை சட்டப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த குழந்தை என்னுடைய மகள், ஒரு தகப்பனாராக இந்த குழந்தையை நான் நல்லடக்கம் செய்கிறேன் அப்படின்னு அவர் செய்து வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் உண்மையிலேயே எனக்கு மட்டுமல்ல பல பேருடைய மனதை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது கொஞ்சம் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. இந்த மரணம் அப்படிங்கிறது உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். மருமகள் ஆதரவு இல்லாம, மகனுடைய ஆதரவு இல்லாம, மனைவியுடைய ஆதரவு இல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இல்லாம இங்க இறந்து போயிடுறாங்கல்ல, அவங்களுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா? அதாவது சோத்துக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை, நம்ம மரணமாகும் பொழுது கடைசியில